Okay, welcome friends. Today's topic is sequencing problem. இந்த யூனிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் அண்ட் அசைன்மெண்ட் மாடல் இந்த ரெண்டு டாப்பிக்கும் வந்து கம்ப்ளீட்டட். அண்ட் தேர்ட் டாபிக் இஸ் சீக்வன்சிங் மாடல். இப்போ இந்த தேர்ட் டாப்பிக்கில் வந்து இதுவும் சிமிலர் டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம், பட் in this case in assignment problem n machines n jobs, which means we have 5 jobs and 5 operators. Therefore we have assigned one machine to or one job to one operator. Likewise we are assigning the jobs in the assignment problem. அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா வந்து அசைன் பண்ணோம். பட் இங்கே in this case sequence, which means என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு எந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு புக்கு ஆர் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா வந்து ஒரு டீ போட போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோம். ஒரு டீ மாஸ்டர் வந்து டீ போட போகிறாரு அப்படின்னா இப்போ டீ போடணும், காஃபி போடணும், இந்த மாதிரி வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டீ அண்ட் காஃபி இந்த மாதிரி இருக்குது. அது நமக்கு வந்து தெரியும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து டீ போட ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து பால் எடுக்கணும், டீ தூள் டிகாஷன் எடுக்கணும், மிக்ஸ் பண்ணணும் அண்ட் கஸ்டமருக்கு கொடுக்கணும். இதே காஃபின்னாலும் சேம் மில்க் எடுக்கணும், ப்ளஸ் வந்து காஃபி தூள் போடணும், மிக்ஸ் பண்ணணும், கொடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து கலெக்டிங் மில்க் அண்டு காஃபி பவுடர், this is the first process, and the second process is mixing, and third process is delivery. Okay, the same as like in the tea. இப்போ டீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே வந்து அதே மாதிரி வந்து இப்போ பால் எடுக்கணும், டீ கேசன் எடுக்கணும், the combining collecting milk and tea இதை நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிடுவோம். செகண்ட் வந்து அங்கேயும் மிக்ஸ் பண்ணணும், டெலிவரி பண்ணணும். ஓகேவா? அப்போ இதுக்கு வந்து நமக்கு எதை முதல்ல பண்ணணும், எதை செகண்ட் பண்ணணும் இப்படிங்கிறது கொஸ்டின். இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். இன் செகண்ட் கேஸ் இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. ரெண்டு விஷயம் மீன்ஸ் இப்போ இதுலேயே நம்ம ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ப்ராப்ளத்தை போய் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுக்காண்டி சொல்கிறேன். இப்போ வந்து 6 புக்ஸ், இப்போ 6 புக்கு நம்ம பைண்ட் பண்ணணும் அண்ட் பிரிண்ட் பண்ணணும். 6 புக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இதான் வேலை. அங்கே என்ன செய்ய போகிறோம்னா வந்து we have soft copy, then first step is printing and second step is binding. We have one printing machine and one binding machine. Okay, but 6 different books. This is the problem. Okay, 6 different books we have to print, and we have one printing machine and one binding machine. Okay, but the 6 books are having different number of pages. Okay, therefore printing time is different for 6 books and binding of those 6 books is different. Okay, அந்த printing time டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது பைண்டிங் டைமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா பேஜ் நம்பர்ஸ் வேறு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புக் 1 ஹேவிங் 60 pages and book 2 having 70 pages and book 3 having 120 pages. Therefore the printing machine is lowest, printing time is lowest for book 1, and likewise the binding time for book 1 is for example 30 minutes, and book 2 for 45 minutes and book 3 for 50 minutes. Here also the binding time of book 1 is minimum. Okay, likewise the time for printing machine and the binding machine are also different for these 6 books. In the situation how we utilize the machines with very minimized lag time. நம்ம என்ன இருக்கோம்னா இப்போ எந்த மிஷினுக்கு எந்த இதை முதல்ல கொடுக்கணும், இப்போ வந்து எந்த புக்கை ஃபஸ்ட்டு எந்த புக்கை ஃபஸ்ட் பிரிண்ட் பண்ணணும், எந்த புக்கை ஃபஸ்ட்டு பைண்ட் பண்ணணும். ஓகே, விச் இஸ் அவர் ப்ராப்ளம்.
இப்போ ஒரு புக்கை ஏன்னா எல்லா புக்கையும் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைண்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு we have to print all the books in printing machine and then we have to switch on the binding machine and then binding process starting அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணோம். அப்படின்னா என்ன பிரச்சனைனா, பிரிண்ட் பண்ணுற வரைக்கும் பைண்டிங் மிஷினை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ பிரிண்ட் பண்ணுறதுக்கு டோட்டலாக சேர்த்து 12 ஹவர்ஸ் ஆகுதுன்னா 12 ஹவர்ஸும் பைண்டிங் மிஷின் ஷட் டவுனில் இருக்கும். அதுக்கப்புறம் 12 ஹவர்ஸ் கழிச்சு தான் பைண்டிங் மிஷின் ஆன் ஆகும். அப்படின்னா 2 ஷிஃப்ட் நமக்கு தேவைப்படும். அப்போ ஐட்லிங்கில் இருக்குது. ஒரு மிஷின் வந்து 12 ஹவர்ஸ் ஐட்லிங்கில் இருக்குது, ஒரு மிஷின் 12 ஹவர்ஸ் ஆப்ரேட்டிங்கில் இருக்குது. அப்போ பைண்ட் பண்ண போகும்போது மறுபடியும் பிரிண்டிங் மிஷின் ஐட்லிங்கில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு தான் அப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா வந்து சைமல்டேனியஸாக போத் மிஷின்ஸ் ஆர் டு பி ஆப்ரேட்டட். சைமல்டேனியஸாக ஆப்ரேட் ஆகணும். அப்போ என்ன ஆகணும், அவன் முதல்ல பிரிண்ட் பண்ணணும். அதை ஒரு புக்கை பிரிண்ட் பண்ணுறோம்னா அதை டக்குன்னு பைண்டிங் மிஷின் கொடுக்கணும். அப்போ பைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு புக்கை பிரிண்டிங் மிஷின் பிரிண்ட் பண்ணணும். அப்போ இதுலேயும் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் புக் 1 வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகுது, அதை பைண்ட் பண்ணுறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகுது. அப்போது 30 மினிட்ஸ் பிரிண்ட் பண்ண உடனே பைண்டிங் மிஷினில் கொண்டு கொடுக்குறோம். அங்கே 45 மினிட்ஸ் பைண்டிங் மிஷின் பைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு புக் 2 வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸில் புக் 2 வந்து பிரிண்ட் ஆயிடும். அப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ண உடனே பைண்டிங் மிஷினுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி அது 45 மினிட்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. எது புக் 1 பைண்ட் பண்ணுறதுக்கு 45 மினிட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த புக்கில் பிரிண்ட் பண்ண செகண்ட் புக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஓகேவா? இன் சேம் கேஸ் புக் 1 வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ் தான் ஆகுது, ஆனால் பைண்ட் பண்ணுறது 20 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு. அப்படின்னா இப்போ புக் 2 வந்து நம்ம பிரிண்டிங் கொடுக்குறோம் அப்படின்னா புக் 2 பிரிண்ட் பண்ணுறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகுது. அப்படின்னா பைண்டிங் மிஷின் என்ன ஆகும், ஏற்கனவே வந்து 20 மினிட்ஸ்லேயே வந்து புக் 1 பைண்ட் பண்ணி வச்சிருக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே வந்து புக் 2 பைண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு. அப்படின்னா ஏற்கனவே இந்த 45 மினிட்ஸ் ப்ளஸ் அங்கே 20 மினிட்ஸில் புக்கை பைண்ட் பண்ணியாச்சு. அப்போது செகண்ட் மிஷின் வந்து பைண்டிங் மிஷின் வந்து கிட்டத்தட்ட 25 நிமிஷம் வந்து மறுபடியும் ஐட்லிங் பொசிஷனில் இருக்குது. ஏன்னா இந்த புக்கு பிரிண்ட் ஆனால் தான் அதை பைண்ட் பண்ண முடியும். ஏன்னா புக் 1 அதை பைண்ட் பண்ணி முடிச்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி இருக்கிறத அப்போ இந்த மாதிரி லேக் ஆகுது, ஐட்லிங் டைம் கிடைக்கும். அப்போ அந்த 25 மினிட்ஸ் மேலே ஐட்லிங் டைம் ஆகுது. அப்போ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம். இந்த மாதிரி வந்து டைம் வந்து ஒன்று கூட இருக்கலாம். பிரிண்டிங் மிஷின் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், அதனால் பைண்டிங் மிஷினை ஸ்டாப் பண்ணி வைக்கிற நிலமை வரும். ஏன்னா அந்த பிரிண்டிங் டைமும் பைண்டிங் டைமும் ஒரே மாதிரி இருக்காது. அதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னது தான். இப்போ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் how we reduce the idling time for each machine, which is our task. Okay, which is called sequencing model. Okay, in that unit we have solved n jobs through 2 machines, n jobs through 3 machines, n jobs through 4 machines, and n jobs through n machines. Okay, we have 4 topics in this. This is the subtopic in second unit. Under that we have 4 type of problems. Is n jobs 2 machines, n jobs 3 machines, n jobs 4 machines, and n jobs m machines. Which means first topic n jobs m machines, 2 machines. Processing of n jobs through 2 machines. Okay, which means we have number of jobs. Number of job means number of products, and which is processed by 2 machines. For example, we have planned to produce a handle from mild steel pipe. Okay, and the processing from mild steel to handle, we have 2 process. One is tanning in the lathe machine, and another one is knurling. Also another knurling process, which is also done by another lathe machine. Okay, then we get the final product. In this process we have 2 machines which is used for different types of handles. Okay, which is called in sequencing problem is n jobs through 2 machines.
Okay, then we in that unit, இந்த யூனிட்ல வந்து linear programming, Modi's method, the Hungarian method, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டாபிக் சால்வ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மெத்தட்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்தோம். Same as in the topic, we have to solve the sequencing problem using Johnson's procedure. This is another method which is used to solve the sequencing problem. ஓகே, இதை நான் அதை டிஸ்கஸ் பண்ணலை. டேரெக்டாக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டு ப்ராப்ளத்தில் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் டாபிக் இஸ் n jobs through 2 machines. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் அடுத்து நம்ம பார்த்துக்கிடுவோம். இதை சால்வ் பண்ணுற மெத்தடுக்கு நேம் ஜான்சன்ஸ் ப்ரொசீஜர். எப்படி சால்வ் பண்ணுங்கிறத வந்து நான் ஒரு ப்ராப்ளம் நான் நடத்த போகிறேன். அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம ப்ராப்ளம் பேஸ்லேயே போவோம். ஓகே, see that problem. Example 20.1. A book binder has one printing press, one binding machine, and manuscript of 7 different books. The time required for performing printing and binding operations for different books are shown below. Book 1, 2, 3, 4, 5, 6, 7. Then printing time and binding time. Printing time for book 1 is 20 hours, and likewise 90 hours, 80 hours, 20 hours, 120 hours, and 15 hours, and 65 hours are remaining books. Then the binding time for book 1 is 25 hours. Similarly, the book 2 to 7 having different binding time in hours. Okay, see that 60, 75, 30, and 90, and 35, and 50. And the question is, decide the optimum sequence of books in order to minimize the total time required to bring out all books. This is the question. Okay, please understand, when our printing press இருக்கு, அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வந்து ஒரு 6 புக்கை பிரிண்ட் பண்ண போகிறாங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இல்லை ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஒரு 7 புக்கை பிரிண்ட் பண்ண போகிறாங்க. பிரிண்டிங் அண்ட் பைண்டிங் ரெண்டு சேர்ந்தால் புக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்போ 6 புக்கையும் வந்து பிரிண்டிங் டைம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, பைண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புக் 4 வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு 20 ஹவர்ஸும் பைண்ட் பண்ணுறதுக்கு 30 ஹவர்ஸும் ஆகுது. Similarly, for book 5, the printing time is 120 hours and binding time is 90 hours. Okay, likewise, the printing and binding time for each book is a different in hours. Okay, the question is, என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்டிமம் சீக்வன்ஸ் எதை முதல்ல பிரிண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் பைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகேவா? அப்படி ஒவ்வொரு சீக்வன்ஸாக புக் 1 பண்ணணுமா, புக் 6 பண்ணணுமா, புக் 7 பண்ணணுமா முதல்ல, அப்போ 7க்கு இடத்துல எதை பண்ணணும், 6க்கு இடத்துல எதை பண்ணணும், 8க்கு இடத்துல, அப்போ 4க்கு இடத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சீக்வன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டேபிள் மொத்தம் 7 books, then we have 7 cells. ஓகே, 7 செல் இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து அசைன் பண்ணணும். இதான் என்னுடைய வேலை, அசைன் பண்ணணும். அதனால் வந்து இது புக்கில் இருக்கிறது நான் தனியாக வந்து இந்த டேபிளை மறுபடியும் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போடுறேன். இங்கே ரெஃபர் பண்ண வேண்டி 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, தென் ஃபஸ்ட்டு போத், அதாவது பிரிண்டிங் பைண்டிங்கில் வந்து விச் இஸ் த மினிமம் வேல்யூ, மினிமம் ஹவர்ஸ், மினிமம் ஹவர் எது அப்படின்னு பார்க்கணும். அதாவது பிரிண்டிங் பைண்டிங் போத் நம்ம எடுத்துக்கிறோம். பிரிண்டிங் மிஷின் ஃபஸ்ட் மிஷின், பைண்டிங் மிஷின் செகண்ட் மிஷின். ஓகேவா? அப்போ பிரிண்டிங் மிஷினையும் பைண்டிங் மிஷினையும் நம்ம பார்க்க போகும்போது எது இருக்கிறதுலே மினிமமாக இருக்குது அப்படின்னா புக் 6ஓட பிரிண்டிங் டைம். புக் 6ஓட பிரிண்டிங் டைம் வந்து மினிமமாக இருக்குது. அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா வந்து புக் 6 வந்து ஓகே
ரெண்டாவது பாருங்க, அப்புறம் இருக்கிறதுலே மினிமம் என்னது அப்படின்னா printing time for book 1 and printing time for book 4 is minimum value and both are equal, which is equal to 20 hours. This is the another next minimum time. See. Okay, therefore ஒன்னையும் நம்ம போடலாம், நாளையும் நம்ம போடலாம். ஓகேவா, நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன் 1 அதாவது 4 இந்த டேபிள் உங்களுக்கு இருக்கு 614. ஓகேவா, அப்போ இப்போ எனக்கு என்னாச்சுன்னா புக் 1 புக் 4 அண்ட் புக் 6 இன்னும் போட முடியாது. ஏன்னா மொத்தம் 6 தான், 6 புக்கில் 6 1 4 போட்டாச்சு. நம்ம புக்கு போடாதது 2 3 5 7 தான் நம்ம புக்கு இன்னும் போடலை. அப்போ இப்போ அடுத்தது அதில் அந்த இடத்துல மினிமம் பாருங்கள். இன்னும் அடுத்த மினிமம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா புக் 7ல் இருக்கு. புக் 7 பைண்டிங் டைப். ஓகேவா, பார்த்துக்க இது பைண்டிங். இவ்வளோ நேரம் பிரிண்டிங்கில் பார்த்தோம், இந்த பிரிண்டிங்னு பார்க்கலாமா, பிரிண்டிங்னு நம்ம பார்க்கல, நம்ம இருக்கிறதுல மினிமம் வேல்யூன்னு பார்த்தோம். 15 20 20 இருந்துச்சு. அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஃபஸ்ட்டு இங்கேருந்து அசைன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது அது மறுபடியும் அந்த திருப்பி மறுபடியும் அதை போட முடியாது. அதனால் அதை நான் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 2 3 5 7 அப்படிங்கிற புக்கை தான் நான் போட்டாகணும். அப்போ இப்போ அதில் மினிமம் பார்க்குறேன். அதனால் நான் அடிச்சு போட்ட புக்கில் நான் வந்து அதை அடிச்சுக்கிறேன். எதுக்குன்னா இது மறுபடியும் போட்டக்கூடாதுங்கிறதுக்காண்டி. இப்போ அதில் மினிமம் பார்த்தீங்கன்னா புக் 7 பைண்டிங் டைம் வந்து 50 மினிமமாக இருக்குது. பைண்டிங் டைம் வந்து பின்னாடிலேருந்து போட்டுருவேன். பைண்டிங் டைம் மினிமமாக இருக்கிறத பின்னாடிலேருந்து போட்டுருவேன். ஓகேவா, அப்போ பிரிண்டிங் வந்து ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட்டு அண்ட் பைண்டிங்கிறது லெஃப்ட் டு ரைட் டு ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் டு ரைட்டு, செகண்ட் வந்து ரைட் டு லெஃப்ட். இப்போ மொதல் ப்ராசஸை வந்து இந்த டைரெக்ஷனில் போட்டு போகிறேன். ரெண்டாவது ப்ராசஸை வந்து இந்த டைரெக்ஷன், அதாவது இங்கே மினிமம், அதுக்கு மினிமம், அதுக்கடுத்த மினிமம், அதுக்கடுத்த மினிமம் இங்கே போட்டேன். இங்கே வந்து அதே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி போட்டே வரும். ஓகேவா, இப்போ 7 போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து எனக்கு மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 90 60 80 75 120 90 75 ஃபார் புக் 3. ஓகேவா, 75 ஃபார் புக் 3. Then assign that value, which is also binding type. Therefore, assign that value from right to left is nearest to 7. Okay, then we have to strike book 3 also. Then the remaining is book 2 and 5. In that 2 and 5, book 2 having minimum binding time which is equal to 60 hours. Therefore, the binding time is the second. The binding machine is second machine. Then the assignment is from right to left. Then which is nearer to 3. Then okay. Then remaining we have only one cell in the table. Therefore, and also the remaining assignment book is also 1. Therefore, which is equal to 5. Therefore, assign that 5. Okay. Then the sequencing is over. என்ன பண்ணேன்னு தெரிஞ்சது, என்ன பண்ணேங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எந்த டோட்டலாக எது மினிமம் அப்படிங்கிறத பார்த்து அசைன் பண்ணுறேன். அப்படி அசைன் பண்ண போகும்போது எனக்கு பிரிண்டிங்னா ஃபஸ்ட்டு மிஷின், பைண்டிங் செகண்ட் மிஷின் எடுத்துக்கிறேன். பிரிண்டிங்கில் மினிமம் டைம் இருந்துச்சுன்னா ஃப்ரம் ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட் டைரெக்ஷனில் நான் வந்து அசைன் பண்ணிட்டு போகிறேன். இந்த டைரெக்ஷனில் அசைன் பண்ணிட்டு போகிறேன். மினிமம் அடுத்த மினிமம் அடுத்த மினிமம் சொல்லிட்டு. இதே இது வந்து பைண்டிங்கில் மினிமம் டைம் இருந்துச்சு அப்படின்னா வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் டைரெக்ஷனில் வந்து மினிமம், அதுக்கு அடுத்து மேக்ஸிமம், அதுக்கு அடுத்த மேக்ஸிமம் அப்படின்னு நான் வந்து நான் வந்து அசைன் பண்ணிட்டே வரேன். அசைன் பண்ணி எனக்கு வந்து ஒரு டேபிள் கிரியேட் ஆகும். ஓகேவா, இதான் வந்து அவன் கேட்டிருக்கிறது. டிசைன் தி ஆப்டிமல் சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் புக் இன் ஆர்டர் டு மினிமைஸ் தி டோட்டல் டைம் ரெக்வயர்ட் டு பிரிங் அவுட் ஆல் புக்ஸ் அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கு இதான் சீக்வன்ஸ். முதல்ல சிக்ஸ்த்து புக்கு, செகண்ட் ஃபஸ்ட்டு புக்கு, தேர்டு ஃபோர்த்து புக்கு, ஃபிஃப்த்து புக்கு, ஃபோர்த்து ஃபிஃப்த்து புக்கு, ஃபிஃப்த்து செகண்ட் புக்கு, லைக்வைஸ் தேர்ட் அண்ட் செவன்த் ஃபர்தர் ப்ராசஸ். இந்த சீக்வன்ஸில் நம்ம ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து மினிமம் டைமில் ப்ராசஸிங் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கிறது கொஸ்டின், அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா, இப்போ எப்படி அது மினிமம் டைமில் வந்து கம்ப்ளீட் ஆகுது
ஐட்லிங் டைம் எப்படி கம்மியாகுது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்தது கீழே பார்ப்போம். இதை பாருங்கள், இதை பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், சீக்வன்ஸ் இதை போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த சீக்வன்ஸில் புக்கை பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 6th புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 6th புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பிரிண்டிங் இது பிரிண்டிங்கு மிஷினோட மிஷினுக்குள்ளே டைமு, மிஷின் வந்து வெளியே வர டைம். இது பைண்டிங்கு மிஷினுக்குள்ளே போகிற டைமு, மிஷின் வெளியே வர டைம். ஓகே, இங்கே ஐட்லிங் டைம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது கொஸ்டின். பாருங்கள், முதல்ல 6th புக்கை ஸ்டார்ட் பண்ணணும். டைம் இன் வந்து 0 hours. 6th புக்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு 15 ஹவர் ஆகும்னு மேடம் நம்ம பார்த்தோம். அப்போ டைம் அவுட் வந்து 15 hours. இது பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பைண்டிங் மிஷினுக்குள்ளே போகும். அப்போ பைண்டிங் மிஷின் 15 மணி நேரம் சும்மா தான் இருந்தாகணும் முதல்ல. அப்போ ஏன்னா முதல்ல டைம் இங்கே வந்து 0, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பிரிண்ட் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பைண்டிங் மிஷின் வந்து 15 மணி நேரம் சும்மா இருக்கணும். ஏன்னா இது பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது வரும். அதனால தான் டைம் இன்னே 15 இருக்கு பாருங்க. நல்லா தெளிவாக பாருங்க. அதாவது இங்கே 0 விச் மீன்ஸ் இனிஷியல் ஸ்டார்டிங். Once the printing is completed, then only we have to start the binding machine. Therefore, the binding machine is idle for 15 hours due to the printing time, printing process. Okay. அப்போ அந்த 15, அப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மிஷின், பைண்டிங் மிஷின் 15 மணி நேரம் ஐட்லிங்கில் இருக்குது. அந்த ஐட்லிங்கே பிரிண்டிங் மிஷின் ஐட்லிங்கில் இல்லை. ஏன்னா பிரிண்டிங் மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 0ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. பைண்டிங் மிஷின் 15 ஹவரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இப்போ ஐட்லிங் டைம் வந்து 15 மணி நேரம் ஆட் ஆகுது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள், 6th புக் 15 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு. 15 ஹவரில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டைமிங் செகண்ட் ஃபஸ்ட் புக்கு வந்து அடுத்தது டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம், 15 ஹவர். ஏன்னா அங்கே 15 ஹவருக்கு அப்புறம் தான் அடுத்தது பண்ண முடியும். 15 ப்ளஸ் ஃபஸ்ட் புக்கை பைண்ட் பண்ணுறதுக்குள்ள டைம் வந்து 20, therefore 35. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். தென் 35 ஹவர்ஸ்க்குள்ள இது பிரிண்ட் மறுபடியும் அடுத்த புக்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு 35 ஹவர்ஸில் போகுது. பைண்ட் பண்ணுறதுக்கு 55. அடுத்த புக்கு ஸ்டார்ட் ஆகுது 55th ஹவரில் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் பைண்ட் பண்ணுறதுக்கு 5th புக்கு பைண்ட் பண்ணுறதுக்கு 120 மினிட்ஸ் ஹவர்ஸ் ஆகிறதுனால டோட்டல் அது. அடுத்தது 175ல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அது கூட 80 ஆட் ஆகுது, 255 ஃபார் புக் 3. தென் 255 ப்ளஸ் புக் 3யோட பிரிண்டிங் டைம் 90, அது ஆட் ஆகுது. அடுத்த புக் 7ோடைய டைம் இன் வந்து 345. ஏன்னா இதுக்கப்புறம் தான் இதை பண்ண முடியும். 345. அதோட பைண்டிங் டைம் வந்து பிரிண்டிங் டைம் வந்து 65, தென் 40. இது வந்து பிரிண்டிங். அதாவது இப்போ ஒரு புக்கை பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு 15 நிமிஷம் ஆகுதுன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த புக்கை பிரிண்ட் பண்ண முடியும். அப்போ இப்போ மிஷினை இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன்னா அது டைம் இன் 0. அப்போ புக் பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்த புக் பிரிண்ட் பண்ணும்போது அதோட டைம் இன் வந்து 15 நிமிஷம் தள்ளி தான் வரும். அடுத்த புக்கு பண்ண போகும்போது அதோட டைம் இன் வந்து அது எந்த புக்கு லாஸ்ட்டாக பண்ணமோ அதுலேருந்து கணக்காகும். அப்போ டைம் அவுட்டுன்னா என்ன? அந்த புக்கு இப்போ கரண்டில் ஓடிட்டு இருக்க புக்கு எவ்வளோ நேரத்தில் பிரிண்ட் ஆகி வெளியே வருது அப்படிங்கிறது. அப்போ டைம் இன்னுங்கிறது பிரிண்டிங் ஸ்டார்ட்டு, டைம் அவுட்டுங்கிறது பிரிண்டிங் அவுட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு புக்கு மட்டும் 0. செகண்ட் புக்குக்கு அந்த ஃபஸ்ட்டு புக்கு முடிஞ்சதுக்கு அவ்வளோ டைம், தேர்ட் புக் முடிஞ்சதுக்குள்ள டைம், ஃபோர்த் புக் முடிஞ்சதுக்குள்ள டைம். இது டைம் இன்னு. டைம் அவுட்டுங்கிறது அந்த டைமு ப்ளஸ் அந்த புக்கு ப்ராசஸ் ஆகக்கூடிய பிரிண்ட் ஆகிறதுக்குள்ள டைம் ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம என்ன செட் பண்ணால் போட்டுருவோம். இது வந்து பிரிண்டிங்க்கு. இப்போ அப்படியே பைண்டிங்க்கு வாங்க. 15 புக் 1 வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு 30, புக் 1 வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு 35 ஹவர்ஸ் ஆகுது. அப்போ டோட்டல் ஹவர்ஸ் வந்து 50. அப்போ புக் 2 வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு டைம் இன் 50. ஓகேவா? 25. அதே தான் இங்கே என்ன இங்கே டைம் இன், அப்புறம் அது 75 ஆச்சு. அடுத்தது இங்கே 75, 30, 105 ஆச்சு. அதாவது புக் 4 வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு டைம் இன் வந்து 75. அதாவது இதுக்கப்புறம், அதாவது புக் 1க்கு அப்புறம் இது பண்ணுறது ப்ளஸ் அதோட ப்ராசஸிங் டைம் வந்து 30. புக் 4ஓடைய பைண்டிங் டைம் வந்து 30 ஹவர்ஸ். 105 ஹவர்ஸில் இது முடிஞ்சிருது. சரியா?
ஆனால் புக் 5 வந்து பிரிண்ட் ஆகி முடியறதுக்கே 175 தான். 175th ஹவரில் தான் பிரிண்ட் ஆகவே முடியுது. ஆனால் புக் 4 வந்து பைண்டிங் மிஷின் 105 ஹவர்ஸ்லேயே பைண்ட் பண்ணி முடிச்சிருச்சு. அப்போது இங்கே 105 டைம் இன்னுன்னு போட்டோம்னா புக் 5 அட் அ டைமில் ரெடியாக இருக்கணும். ஆனால் புக் 5 அட் அ டைமில் ரெடியாக இருக்காது. ஏன்னா புக் 5 வந்து பிரிண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு 175 ஹவர் ஆயிடுது. ஆனால் புக் 4 வந்து பைண்டிங் மிஷின் 105 ஹவர்லேயே பைண்ட் பண்ணி முடிச்சிருது. அப்போ இங்கே 105 டைம் இன் அப்படின்னு பைண்டிங் மிஷினில் போட்டால் என்ன மீனிங் அப்படின்னா புக் 5 வந்து ரெடியாக இருக்குன்னு இருக்கும். ஆனால் 105 போடாமல் 175 போட்டிருக்காங்க. ஏன் 175 போட்டிருக்காங்கன்னா புக் 5 வந்து பிரிண்ட் ஆகி 175 ஹவர் ஆகுது. அப்போ கட்டாயமாக பிரிண்ட் பண்ணி முடிச்ச பைண்டிங் கொடுக்க முடியும். அப்போ 175 அப்புறம் தான் பைண்டிங் மிஷினுக்கு 175 கொடுக்க முடியும். அப்போ இங்கேயும் பைண்டிங் மிஷின் ஒரு 70 ஹவர்ஸ் ஐடியில் இருக்கு. தெளிவாக புரிஞ்சுங்க. அதாவது இங்கே வந்து இங்கே மொதல் டாப்பிக்கில் எப்படி 15 மணி நேரம் வந்து ஐட்லிங்கில் இருந்ததோ, ஏன் ஐட்லிங் இருந்தது, இது பிரிண்ட் ஆனால் தான் இங்கே பைண்டிங் கொடுக்க முடியும். அப்போ இங்கே ஒரு 15 மணி நேரம் ஐட்லிங்கில் இருக்கிற மாதிரி இங்கேயும் 4 பைண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 70 மணி நேரம் ஐட்லிங்கில் இருந்தாகணும். ஏன்னா புக் 5 வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கே 175 ஹவர் ஆயிடுச்சு. அப்போ ஒரு 70 மணி நேரம் ஃப்ரீயாக இருந்தால் தான் பைண்டிங் நான் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ அதனால் 105ன்னு போடாமல் 175 ப்ளஸ் அந்த புக் 5ஓட பைண்டிங் டைம் போட்டு 265. ஓகேவா? இது 65 இதெல்லாம் அப்படி போட்டிருக்கோம். 255லேயே வந்து வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. அப்போ 265ங்கிறது பிரச்சனை இல்லை. அப்போ 265 இப்போ நம்ம கொடுத்துட்றோம். 265 அந்த புக் 3 பைண்டிங் டைம் 340. இங்கே பாருங்க, இங்கே என்ன பாருங்க, 340ல் புக் 3 வந்து பைண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் புக் 2ஓட பிரிண்டிங் டைம் 345. அப்போ அதனால் என்ன செஞ்சுருக்காங்க 345. அப்போ இங்கேயும் ஒரு 5 மிஷின் ஐட்லிங்கில் இருக்குது, பைண்டிங் மிஷின் ஐட்லில் இருக்குது. ஏன்னா வேறு வழி கிடையாது. 345க்கு முடித்தேன். 345க்கு முடிஞ்சதுன்னா இந்த 340க்கே முடிச்சு. ஆனால் 340க்கு முடிஞ்சதுனால இந்த 340 போட முடியாது. ஏன்னா பிரிண்ட் ஆனால் தான் பைண்ட் பண்ண முடியும். அதே கான்செப்ட் தான். அப்போ 345 இந்த 345. அப்போ இங்கே ஒரு 5 மணி நேரம் பைண்டிங் மிஷின் ஐட்லிங்கில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 405. இங்கே 405 அதே மாதிரி புக் 7 பைண்ட் பண்ணுறதுக்கும் 410 ஆகுது. ஆனால் இங்கே 405லேயே வந்து பைண்ட் பண்ணி முடிச்சிருக்கு இதை புக் 2. அப்போ அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி பிரிண்ட் பண்ணால் தான் பைண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த 410 எங்கே தூக்கி போட போகும்போது இங்கேயும் பைண்டிங் மிஷின் ஒரு 5 ஹவர்ஸ் ஐட்லிங்காக இருக்குது. ஓகேவா? அப்போது the minimum elapsed time from start of printing book 6 to binding the last book டோட்டல் டைம் எவ்வளோன்னா 460 ஹவர்ஸ். அதாவது டோட்டலாக எல்லா புக்கையும் பைண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு 400 மணி நேரத்தில் பைண்ட் பண்ணி முடிச்சிடலாம். இதுதான் மினிமம் டைம். ஓகேவா? தென் இங்கே பாருங்கள், இது 460 ஹவர்ஸு. ஆனால் இது வந்து 410 ஹவர்ஸ்லேயே வந்து எனக்கு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா வந்து பிரிண்டிங் முடிஞ்சிருச்சு. ஆனால் பைண்ட் ஆகிறதுக்கு 460 ஹவர்ஸ் ஆகுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 460, இங்கே 410. அப்போ பைண்டிங் மிஷின் வந்து அப்பப்போ நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். பைண்டிங் மிஷின் முதல்ல ஒரு 15 மணி நேரம் நின்றுச்சு, அடுத்து ஒரு 70 மணி நேரம் நின்றுச்சு, ஆனால் இங்கே ஒரு 5 மணி நேரம் நின்றுச்சு, இங்கே ஒரு 5 மணி நேரம் நின்றுச்சு. ஆனால் பிரிண்டிங்கில் அந்த மாதிரி எங்கேயுமே இன்பிட்வீனில் ஸ்டாப் ஆகுது. ஆனால் எப்படி ஸ்டாப் ஆகுதுன்னா இங்கே பிரிண்டிங் 410 ஹவர்ஸ்லேயே முடிஞ்சு போச்சு. ஆனால் பைண்டிங் 460 ஹவர்ஸ் ஆகுது. அப்போ இங்கே ஒரு 50 ஹவர்ஸ் என்ன செய்யுதுன்னா டிஃபரன்ஸ் வருது. அப்போ இந்த 50 ஹவர்ஸ் தான் பிரிண்டிங் மிஷின் ஸ்டாப் ஆகிருக்கு. அதாங்க சொல்லியிருக்காங்க. டியூரிங் திஸ் டைம் பிரிண்டிங் மிஷின் ஐடில் ஃபார் 460 - 410. ஏன்னா அந்த 410ல் பிரிண்டிங் முடிஞ்சிருச்சு, எல்லா புக்கையும் பிரிண்ட் பண்ணிட்டோம். ஆனால் பைண்ட் பண்ணுறது 460க்கு தான் நம்ம என்ன செய்யறோம்னா வந்து பைண்ட் பண்ணி முடிக்கிறோம். அப்போ 50 ஹவர்ஸ் பிரிண்டிங் மிஷின் ஐட்லிங். ஓகேவா? ஆனால் பைண்டிங் மிஷினோட ஐட்லிங் டைம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ, ஏன்னா இப்போ பிரிண்ட் ஆனால் தான் பைண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்ததுனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னா வந்து அந்தந்த லோக்கலைஸ்டாகவே அந்தந்த புக்ஸ்லேயே இன்பிட்வீன் நமக்கு ஐட்லிங் கிடைச்சிது. 15, 70, 5, 5ன்னு சொல்லி அந்த டைமில் நம்ம வந்து மிஷின் 2 வந்து ஐட்லிங் இருக்குது. டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 70, 70, 80, 80, 95. பைண்டிங் மிஷின் வந்து 95 ஹவர்ஸ் ஐட்லிங்கில் இருக்கும். பிரிண்டிங் மிஷின் வந்து 50 ஐட்லிங். ஓகேவா? தென் டோட்டல் டைம் ஃபார் பிரிண்டிங் அண்ட் பைண்டிங் ஃபார் 7 different books is equal to 460 hours. The idling time for printing machine is the difference between the end of the binding and end of the printing, which is means 460 minus 410 hours, which is equal to 50 hours. And then the idling time for binding machine is the
binding machine is idling in between the process, which means for book 6 and for book 5 and for book 2 and for book 7, during that process the printing time is more than the binding time. Therefore, in that situation, in that locations, the binding machines are idling. Okay, therefore the binding machine, the total time of total idling time for binding machine is equal to 95 hours. ஓகே, அப்போ எப்படி சீக்வன்ஸ் பண்ணணும், பைண்டிங் பிரிண்டிங் முதல் இதை ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு, அதே பைண்டிங் டைமில் மினிமமாக இருக்கிறத ரைட் டு லெஃப்ட்லேருந்து போட்டு வர்றோம். அப்போ சீக்வன்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. அந்த சீக்வன்ஸுக்கு ஆப்டிமம் டைம் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் நம்ம போடுறோம். அந்த டேபிள் எப்படி போடணுங்கிறது எவ்வளோ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அப்போ ஐட்லிங் டைமிங்கிறது என்னங்கிறது உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி சம் தான் வந்து என் ஜாப்ஸ் 2 மிஷின் இருக்குது. ஓகே, அடுத்து என் ஜாப்ஸ் 3 மிஷின்ஸ்லையும் இதே மாதிரி தான். ஆனால் வந்து பிரிண்டிங், பைண்டிங், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ப்ராசஸ் ஒன்று ஆட் ஆகும். ஓகேவா? அப்போ 3. அப்போ பிரிண்ட் பண்ணால் தான் பைண்ட் பண்ண முடியும், பைண்ட் பண்ணால் தான் பேக் பண்ண முடியும். பிரிண்டிங், பைண்டிங், பேக்கிங் அப்படின்றது வச்சுக்கோங்க. பிரிண்ட் பண்ணால் தான் பைண்ட் பண்ண முடியும், பைண்ட் பண்ணால் தான் பேக் பண்ண முடியும். அப்போ பிரிண்டிங் மிஷின் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னா பைண்டிங் மிஷின் அதுக்கு அடுத்தால ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு அடுத்தால பேக்கிங் மிஷின் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அங்கங்கே ஐட்லிங் டைம் வந்து நமக்கு என்ன செய்யணும்னா கிரியேட் ஆகும். ஓகேவா? அதை அடுத்த டைப் ப்ராப்ளத்தில் நம்ம பார்ப்போம். இதான் வந்து ஒன் டைப் ஆஃப்